வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்தியாவிலருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 1/4 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப் இரிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது இவைங்க மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மானியத்தில வந்து வாங்கியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் எடுக்கிறதுக்காக பைப்லாம் வந்து எடுத்து அந்த ட்ரென்ச் பக்கத்தில போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பா பைப்லாம் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ட்ரென்ச்சுக்கு தேவையான அளவு பிளைன் லேட்ரல் வச்சுட்டு இங்கே வந்து ஜாயினருக்கு பதிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா 16 எல்போ தாங்க கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த காட்டோட லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு பிவிசி பைப் எடுத்து வச்சு நம்ம அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளைன் ஹோஸ் வச்சு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பைப் எடுத்து உள்ளே வச்சுட்டுங்க ஒரு ப்ளைன் ஹோஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அளவு வைப்பேங்க. அதாவது அந்த ப்ளைன் ஹோஸே மடித்து வச்சு பார்ப்பேங்க. அந்த இன்லைன் ஹோஸ் வந்து வரும்போது எந்த அளவு ஹைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறது. அதே போல் நானும் பார்த்தீங்கன்னா மடித்து வச்சு எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பார்ப்பேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு தேவைப்பட்டதுங்க. 10 இன்ச்சு ப்ளைன் லேட்ரல் வச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு ஸ்டார்ட்டும், இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 16 எல்போ இருக்குது இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நான் அது ஜாயின்லாம் பண்ணுறதுக்குள்ளே அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே போட்டுருவார். போட்டதுக்கப்புறம் நானும் வந்துட்டு டேக் ஆஃப் எல்லாமே கனெக்ட் பண்ணிடுவேங்க. கனெக்ட் பண்ணிட்டு அப்பாவும் பார்த்திங்கன்னா பைப் எல்லாத்தையும் எடுத்து ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டு வந்துடுவாருங்க. அடுத்து என்னென்னா வால்வு தாங்க இன்ஸ்டால் பண்ணுவோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 வால்வு வச்சுருக்குங்க. ஒரு வயலுக்கு ஒரு வால்வு. அதே போல் இங்கே வந்துட்டு கீழே மெயின் லைனில் வந்துட்டு எதனால் 2 எல்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ட்ரென்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக எடுத்திருந்தாங்க. கீழே எல்லாமே பாறைகள் அதிகம் இருக்க பகுதின்றதுனால அவங்கனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் எடுக்க முடியலைங்க. டேப்பராக எடுத்திருந்தாங்க. நம்ம வந்துட்டு அந்த டேப்பருக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் லைன் ரைசர் பைப் வச்சுட்டு நம்ம வால்வ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு ரீஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக டபுள் எல்போ போட்டு அந்த ரைசர் பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருவோங்க. வச்சுட்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வால்வுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே போல் இந்த தோட்டத்தில் இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றதுனால நம்ம ஆப்போசிட்டாக வச்சோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு டைமும் வால்வு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 வால்வுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு டைரெக்ஷனில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்போங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு தெரியுங்க, ஏன்னா வயசானவங்களுக்கு வந்துட்டு தெரியாது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சுருப்போங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு 16 எல்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த ப்ளைன் லேட்ரல் வந்துட்டு வைக்கிறோம் இல்லையா, அதாவது ட்ரென்ச்சோட டெப்த் வந்துட்டு இப்போ ஒரு 6 இன்ச்சு டெப்த் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்க மாதிரி, அதாவது ஒரு 11 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைன் லேட்ரல் லென்த்து வைக்கணுங்க. எதனாலனா அந்த எல்போ வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த சைடு ஹோஸ் இழுத்து நேர் பண்ணணும் அப்படின்னா எல்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டு வந்துருங்க. எப்படின்னா அந்த டேக் ஆஃப் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதுங்க, கிராஸாக வந்துடும், சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால் வந்துட்டு நம்ம இதோட ஹைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க வைக்கணும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துட்டு உங்கள் தோட்டத்தில் 16 எல்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரென்ச்சும் வந்துட்டு மேலாவே எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 அடி இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்து ஒரு 5 இன்ச்சு இல்லைனா 6 இன்ச்சு வந்துட்டு ஹைட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்போ போட்டு நம்ம இன்லைன் ஹோஸ் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. இந்த தோட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலக்கடலை இந்த மாதிரி தாங்க பயிரிட போகிறாங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் வந்துட்டு 1 அடிக்கு ஒரு டேக் ஆஃபாக எடுத்து கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்டி கிராப், அதாவது எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்துட்டு பொருந்துகிற மாதிரி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பேஸிங் வந்துட்டு 3 அடிக்கு அப்படி இல்லைன்னா 3 1/4 அடிக்கு ஒரு டேக் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா பயிர்களுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருக்குங்க. இப்போ நீங்களும் உங்கள் தோட்டத்தில் கேட் வால் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேட் வாலோட ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு வெர்டிக்கலாக இருக்க மாதிரி வைங்க. அதே போல் கேட் வால்வு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சிடாதீங்க. ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அதிகமாக டஸ்ட்டு, மழை தண்ணி இதெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் சீக்கிரமாகவே துருப்பிடிச்சி ஹேண்டில் வந்து மேலே இருக்க அந்த பிவிசி மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். உள்ளே இருக்க அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொட்டேட் ஆகாது. அதே போல் வந்துட்டு அவங்களும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா உழவு எல்லாமே ஓட்டி கொடுத்துட்டாங்க, ட்ரென்ச்சும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ் எல்லாமே போட்டு கொடுத்தாச்சுங்க. எல்போட லெவலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.